நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ரீசென்ட்ஸ் வீடியோல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கன்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவுடைய புரோகிராமிங் அசிஸ்டன்ட் ஃபார் DECU அகமதாபாத். அதாவது DUCU பட் நத்திங் பட் டெவலப்மெண்ட் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன் யூனிட். சரிங்களா? அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரோவுடைய அந்த கம்யூனிகேஷன் டீம்ல வந்து நீங்க புரோகிராமிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோடைய பே லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே லெவல் உங்களுக்கு வந்து 8 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அரௌண்ட் 47 1000லேருந்து 47,000லேருந்து உங்களுக்கு வந்து 1,51,000 வரைக்குமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து டியர்னஸ் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ் அண்ட் ஹெல்த் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். மாஸ்டர் டிகிரி வந்து ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கணும். அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதை 60% மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஃபிலிம் அண்டு டிவி ப்ரொடக்ஷன், ஃபிலிம் அண்டு டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு, அப்படி இல்லைனா டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் ரெண்டாவது கோர்ஸ், அப்படி இல்லைனா மாஸ் கம்யூனிகேஷன், ஓகேவா, மாஸ் கம்யூனிகேஷன்ற கோர்ஸ் வந்து இந்த 3 கோர்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக 3ல் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது ஃபஸ்ட் கோர்ஸ் ஃபிலிம் அண்டு டெலிவிஷன் ப்ரொடக்ஷன், அப்படி இல்லைனா டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன், அப்படி இல்லைனா மாஸ் கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டி இன் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அண்டர் த UGC கைட்லைன்ஸ் படி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷனில் படிச்சிருக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தானே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 18 வயசு வந்து நிரம்பி இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷனோட லாஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வரைக்குமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஏஜ் லிமிட் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இந்த 2 தான் மேஜராக எல்லா இஸ்ரோ எக்ஸாமுக்குமே 2 தான் மெயினாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. சரிங்களா? இன்டர்வியூ இருக்கும். இது மட்டும் தான் இருக்கும். இந்த 3 ஸ்டேஜ் தான் இருக்கும். ஸோ ஒரு சிலதுக்கு ரிட்டன் டெஸ்ட் மட்டும் இருக்கும், ஒரு சிலதுக்கு ரிட்டன் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஒரு சிலதுக்கு வந்து டைரெக்டாக ஸ்கில் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ரிக்ரூட்மெண்ட் செக்ஷன், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் இருக்கும். சரி, இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 60 மார்க்ஸும் கொஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லை 100 மார்க்ஸும் உங்களுக்கு வந்து கொஷின் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே கொஷின்ஸ் எல்லாமே உங்களுடைய மேஜர் நீங்கள் என்ன பேப்பர் படிச்சிருந்தீங்களோ அதுலேருந்து கேட்பாங்க. ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன்லேருந்து கேட்கலாம். அப்படின்னா டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனில் அந்த கோர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து குவாலிஃபை நேச்சர் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த எக்யூப்மெண்ட்டில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா, அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த சர்வீஸ் டெக்னிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க, இஸ்ரோவில் வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிறீங்கன்னா, ஸோ உங்களுடைய வந்து லாஸ்ட் கெரியர் டெஸ்டினேஷன் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் ஹெல்டு பண்ணுவீங்க. ஸோ இதோடைய பே லெவல் வந்து 14 கொடுப்பாங்க. அதாவது 1,44,000லேருந்து 2,18,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாமே வந்து மெரிட்டு, ப்ரொமோஷன் ஸ்கீம், பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அண்டு சாட்டிஸ்ஃபை த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பே லெவலில் வந்து என்ட்ரு ஆனீங்களோ அதே பே லெவலில் நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து இஸ்ரோ ரிலேட்டட் நம்ம நிறைய சேனல் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.